திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமாக பல்வேறு விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட பொங்கி எழுந்திருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். அதிமுகவில் இணைப்பு வேண்டும் என்று அனைவரும் பேசி வரக்கூடிய நிலையில் அவர் பகிரங்கமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானமே முக்கியம் என்று அவர் பேசியிருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசிஷாம் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், அதிமுக பல அணிகளா பிரிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் முன் வச்சிட்டு இருக்கக்கூடிய நிலையில அழுத்தம் திருத்தமாக ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானமே முக்கியம் என்றும் சொல்லியிருக்கிறார். இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதிமுகவில் இந்த ஒருங்கிணைப்பு அல்லது மறு இணைப்பு அல்லது கூட்டணி எதுவுமே சாத்தியம் இல்லை என்றுதான் எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார். தகுதி நீக்க வழக்கு அனைவருக்குமே தெரிந்ததுதான். எனவே திரு டிடிவியோடு எந்த கூட்டணியும் இல்லை. டிடிவிக்கும் அதில் விருப்பம் இருப்பதாக தெரியவில்லை. எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் தாங்கள் என்டிஏவில் இல்லை என்பது அவரது நிலைப்பாடு. ஆக டிடிவி இந்த ஆட்டத்தில் இல்லை. ஓபிஎஸ் மற்றும் சசிகலா, ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் தெளிவாகவே சொல்லிவிட்டார். எப்போது அதிமுக தலைமை கழகம் எம்ஜிஆர் மலையில் அவர்கள் புகுந்தார்களோ அப்போதே அவர்கள் அதிமுகவை நீடிக்க அந்தஸ்தை இழந்து விட்டார்கள் என்று. கைக்கூலிகள் என்று யாரை சொல்கிறார் என்று பார்த்தால் அநேகமாக செங்கோட்டையன் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். கைக்கூலியை வைத்து ஆட்டம் போடுவது யார்? ஆட்டம் போடுவது பாரதிய ஜனதா என்றுதானே நாம் கொள்ள வேண்டியது இருக்கிறது. அப்படி என்றால் பாரதிய ஜனதா கூட்டணியில் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, தன்மானம் முக்கியம், அப்படி பொருள் கொள்ளலாம். காரணம் என்னவென்றால் செங்கோட்டையனை வைத்து ஆட்டம் போடுவது ஓபிஎஸ் என்று சொல்ல முடியாது. காரணம் செங்கோட்டையனாகத்தான் கூறினார். ஓபிஎஸ் அதற்கு வழிமொழிந்தார், அவ்வளவுதான். இல்லை, திருமதி சசிகலா அவர்களை பற்றிய பேச்சு எதுவுமே இல்லை. அவரிடம் கட்சி அமைப்பு இல்லை. எனவே அதை பற்றி நாம் ஆராய முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்கிறார் என்றுதான் நான் இதிலிருந்து. நிச்சயமாக சார், எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறார் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக.